அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம்னா, அரசு வேலை யாருக்கு? அரசு வேலை யாருக்கு இந்த தலைப்பை பார்ப்போம். பொதுவா ஒரு ஜாதகத்துல அரசாங்கம் உத்தியோகம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஜாதக ரீதியா உத்தியோகம் அப்படின்னாவே அது 6வது பாவம் உத்தியோகம். அதே போல 7ஆம் பாவம் அப்படின்னா அடுத்த பரிமாண வளர்ச்சி, அதாவது பொது ஜனங்கள்ல இருந்து பணம் வாங்குறது. பொது ஜனங்கள்ல இருந்து பணம் வாங்குறது. 6ஆம் பாவம் அப்படிங்கிறது உத்தியோகம், அதாவது மாத சம்பளம். ஒரு நபரிடம் நாம காசு, ஒரு ஆளுகிட்ட மட்டும் காசு வாங்குறது 6ஆம் பாவம். பொதுவா அதாவது மக்கள் தொடர்பு, அப்படிங்கிறது 7ஆம் பாவம். டெய்லியும் பணம் வந்துட்டே இருக்கும். அது நிறைய பேத்துக்கிட்டு இருந்து வந்துகிட்டே இருக்கும். அது 7ஆம் பாவம். 6ஆம் பாவம் உத்தியோகம் அப்படின்னா ஒரே ஒரு ஆளுகிட்ட இருந்து மாதம் சம்பளம் வாங்குறது. அது 6ஆம் பாவம். அதே போல பார்த்தோம்னா அரசு அப்படின்னாவே நம்ம காரக ரீதியா பார்க்கும்போது சூரியன் தான். சூரியன் அடுத்தது செவ்வாய். இந்த சூரியன் யாருக்கெல்லாம் அவருடைய ஜாதகத்துல 6, 4, 10, 11 இவங்க இது தொடர்பு கொள்வதும் அவங்களுக்கு சீக்கிரமா அரசு வேலை கிடைச்சிரும். செவ்வாயும் 6, 4, 9, 10, 11 இப்படி தொடர்பு கொண்டதெல்லாம் அவங்களுக்கும் எளிதில் கிடைக்கும். அதே போல பார்த்தோம்னா இந்த 6ஆம் பாவமும் 6, 1, 10, 11 இப்படி தொடர்பு கொள்ளணும். 7ஆம் பாவமும் 1, 5, 7, 9, 11 இப்படி தொடர்பு கொண்டதெல்லாம் அவங்களுக்கு சீக்கிரமா அரசு வேலை கிடைக்கும். சில பேர்த்துக்கு அரசு வேலை இருக்கு, ஆனா கம்மி சம்பளமா இருக்கு அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது. சூரியன் யாருக்கெல்லாம் 8, 12 தொடர்பு கொள்ளுதோ அவங்க அதாவது கடைசி உயரா இருப்பாங்க. அவங்களுக்கு மிகவும் குறைவான சம்பளமா வரும். அவங்க எப்பவுமே ஒரே வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. அடிமட்ட கீழே இருப்பாங்க, ஆனா அரசு ஊழியரா இருப்பாங்க. மிகவும் குறைவான சம்பளமா இருப்பாங்க. அவங்களுக்கு 8, 12 இருக்கும். அதே போல யாரு